வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். பேக் பெஞ்ச் மீடியா மூலமாக உலக மக்களை சந்திப்பதை நான் பெருமை கொள்கிறேன். இந்தியா முழுவதும் இன்றைக்கி பரபரப்பான ஒரு செய்தி. நம்மளுடைய நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள் அவங்க பார்த்திங்கன்னா டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு குழுவாக சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. டே நைட்டு பார்க்காம, பனி குளிர்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ எதுவுமே நம்மளுக்கு தெரியல. இந்த போராட்டம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன, இது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. அந்த டிராக்டரோட ஏற்கலப்பையோடு நின்றுக்கிட்டு இருக்கவே நம்மளுடைய விவசாயி. அது தமிழ்நாட்டுக்காரனா, தெலுங்கனா, கன்னடனா, வடநாட்டுக்காரனா, இதெல்லாம் தேவை கிடையாது. நம்மளுடைய அண்ணன் தம்பி, அது குஜராத்தியாக இருக்கட்டும், ராஜஸ்தானியாக இருக்கட்டும், பீகார்காரனாக இருக்கட்டும், கன்னடத்தானாக இருக்கட்டும், நம்மளுடைய அண்ணன் தம்பி தான், சொந்த பந்தம் தான். கத்திக்கிட்டு இருக்காங்களே, ஏதோ ஒரு விஷயத்தை கத்திக்கிட்டு இருக்கேன். இதை அரசியலாக்காமல் மத்திய அரசுக்கிட்ட ஒரு பிரதிநிதிகள் இப்போ ஒரு 4-5 குழுவாக போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசுங்க, அழுத்தம் கொடுங்க. ஆனால் ஒரு வரைமுறை இல்லாமல் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. இப்போ இன்னொரு 3-4 வருஷத்துக்கு மோடி அரசு தான் பெரும்பான்மையாக அரசாண்டுக்கிட்டு இருக்க மோடியை ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. மோடிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இவன் சங்கி, இவன் அப்படி தான் பேசுவானு நினைக்காதீங்க. நான் சங்கியாகவே இருந்துட்டு போகிறேன். எனக்கும் ஒன்று வயிறு இருக்குது. நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கேன் விவசாயி, நம்ம சொந்த பந்தம். நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசு ஒரு சட்டத்தை அமல்படுத்துது அப்படின்னா உனக்கு பிடிக்கலை, அதை எதிர்த்து போராடு, செய், திரும்ப திரும்ப கொண்டு வா. உன்னுடைய தொடர் போராட்டம்ங்கிறது வெற்றியை தருமா? கேள்விக்குறி தான். நீயும் பிடிவாதமாக இருக்கான், அவனும் பிடிவாதமாக இருக்கான். ஒட்டுமொத்த விவசாயிகளும் வடநாட்டில் குமிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இவங்களுக்கெல்லாம் 3 வேளை சாப்பாடு இதெல்லாம் யார் கொடுக்குறா? பட்னியாகவே கிடக்குறாங்களா? அப்போ இவங்களுக்கு பின்னாடி இயங்குகிற கார்ப்பரேட் எதிர்கட்சிகள் யார்? ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க மோடியா? நீங்கள் தான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் சைலண்ட்டாக ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி உள்ளே போட்டால் என்ன பண்ணுவீங்க? இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி விவசாயிகளை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கவன கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அவனும் என்ட்ரி தான். நாளைக்கு எப்போ எந்த சமயம் வீட்டோட தூண்டி வீட்டுக்குள்ளே வைப்பாங்கன்னு தெரியாது. தீகார் ஜெயிலோ இல்லை புழல் ஜெயிலோன்னு தெரியாது. போராடு. இந்த தமிழகம் முழுவதும் டெல்லியில் நடந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக கடையடைப்பு ஒரு பந்துன்னு அறிவிச்சிங்க. 100% வெற்றியா? சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் எல்லாத்துலேயும் கடை திறந்து தானே இருந்தது. வண்டி வாகனம் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. ஏன்னா 7-8 மாதமாக கொரோனாவில் செத்து போயிட்டாங்க நம்ம ஆளுங்கள்லாம். உங்களுடைய அரசியல் வியாபாரத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் என் அண்ணன் தம்பிகளை தூண்டி விட்டு திரும்ப திரும்ப நசுக்காதீங்க. டெய்லி தான் பெட்ரோல் விலை ஏற்றுறேன். டெய்லி போராட வேண்டியது தானே. பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்துனீங்கனாலே ஒட்டுமொத்த விஷயமும் கட்டுப்படுத்தும்ல. அதையும் கட்டுப்படுத்தலை. டெய்லியும் 1/2 பைசா 1 பைசான்னு ஏற்றிக்கிட்டு தானே இருக்கேன். டெய்லி ஏற்றுறானே. 4 நாள் கூவுனீங்க, 5ஆவது நாள் எவனும் கூவலையே. சொல்லுங்கள். பெட்ரோல் விலை 5 ரூபா ஏற்றுச்சுன்னா காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாம் தான் ஏறுமே. தமிழ்நாட்டில் இப்போ எவன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? சொல்லுங்கள். அழிஞ்சு போச்சு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக பெரும்பான்மையாக எவன் இருக்கான்னு பார்த்தா வடநாட்டுக்காரன் தான் இருக்கான். தென்னிந்தியாக்காரன் எவனையும் காணும். எட்டி பார்க்குறேன், எவனையும் காணும். 100 கொடிக்கு நடுவில் 4 டிஎம்கே கொடியும் 4 நாம் தமிழர் கொடியும் நிற்குது. நானும் பங்கேற்று இருக்கிறேன், ஆதரவு தெரிவிக்கிறேன். நீ பங்கேறு. அவன் 1000 பேரில் 4 பேர் போய் கொடி பிடிக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போது கிடையாது. போராடுங்கய்யா, ஒற்றுமையாக போராடுங்க. இந்தியா ஃபுல்லாக போராடுங்க. அந்த போராட்டத்துக்கு ஒரு வலிமை சேருங்க. ஐயா, நீ போட்ட சட்டம் எனக்கு பிடிக்கல, புரியல, ஒன்று விளக்கம் கொடு, இல்லை அந்த சட்டத்தை எடுத்துரு, கேளுங்க. கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட மாட்டிக்காதீங்க. 3 வேளை முழுசாக
என் விவசாயி சோறு தின்னது கிடையாதுயா. டெய்லர் வீட்டில் போ, நல்ல துணி இருக்காது. கார்பெண்டர் வீட்டில் போ, நல்ல கதவு ஜன்னல் இருக்காது. ஊருக்கே சாப்பாடு போடுற விவசாயி வீட்டுக்கு போ, 3 வேளை ஒழுங்காக சாப்பிடவே மாட்டான். பானிபூரி, பர்கரு, சிக்கன் 65 இதெல்லாம் என் விவசாயி சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கல்ல, வானம் பார்த்த பூமி. இது ஏதோ மழை காலம் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பசைன்னு இருக்குது. இதே ஒரு 6 மாதம் 3 மாதம் கழித்து வந்து பாருங்க, இதெல்லாம் வறண்ட பூமி தான். முழுசாக ஒரு அறுவடை என் விவசாயி பார்த்ததே கிடையாது. மண்ணெல்லாம் தான் பிளாட்டு போட்டு விற்றுட்டீங்களே. பிளாட்டை போட்டு விற்றவெல்லாம் யார்? அரசியல்வாதி தான். நகரம், ஒன்றியம், மாவட்டம், மயிறு, மட்டன்ட்டு புறம்போக்கு தெவிடியா பசங்க அத்தனை பேரும் தானே பிளாட் போட்டு விற்றுட்டீங்க. விவசாயிகள் போராட்டமா? மயிறு ஆளுங்கட்சி எதிர்கட்சினே கிடையாது. எல்லாம் தானே என்னடா தொழில் பண்ணுறீங்கன்னா ரியல் எஸ்டேட். எங்கடா அடிமடியில் கை வைக்கிறீங்கன்னா விவசாய லேண்டு. நீங்கள்லாம் விவசாயிங்களுக்கு குரல் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரின்னு புறம்போக்கு நாய்ங்க ஒவ்வொருத்தனுக்கும் 500,000 ஏக்கர் இருக்குது. ஆன்மீகத்தோடு இருக்கிறதுனால நான் ஒன்றும் பிஜேபிக்கு ஆதரவாளானும் கிடையாது. ஓகேவா? எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால நான் ஒன்றும் தீக்காரனும் கிடையாது. நடுநிலைவாதி, மக்கள் பிரதிநிதி. உனக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்குறான். கேட்குறது கேட்காதது அமைமை விருப்பம். நேற்று ஒரு பதிவுகள் பார்த்தோன்னே என்னுடைய தோழர்களே ஒரு சிலர் சங்கி மங்கின்னு கமெண்ட்ஸ் போட்டதாக சொன்னாங்க. சிரிப்பு தான் வந்தது. நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. நாடு நலம் பெறும்னா ஃபைட் ஃபார் ரைட்டுன்னு போராடிக்கிட்டே இருக்கணும். கமலஹாசன் நல்ல ஆட்சியை கொடுப்பேன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட்சி ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. அவருக்கு எவன்டா துணை இருந்தீங்க? வேற ஒரு மாற்றத்தை கொடுப்போன்னு விஜயகாந்த் போராடி வந்தார். அவருக்கு எத்தனை பெரிய ஆதரவு கொடுத்தீங்க? இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அத்தனை பேருமே குடும்ப அரசியல் தான் பார்க்குறீங்க. கடந்த பதிவுகளில் நான் அதான் போட்டேன். இன்னைக்கு விவசாய சங்கங்களும் குடும்ப சங்கங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்குதுங்க. நிறைய சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சங்க தலைவர்களுமே பாதி பேர் அரண்மனை மாதிரி வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அவனும் ஏற்கலப்பையை போட்டு உழவுல அவன் காரில் போகிறது பேர் லேட்டஸ்ட் இன்னோவாலையும் ஃபார்ச்சுனர் கார்லேயும் தான் போகிறாங்க. எல்லாம் 40-50 லட்ச ரூபா காரில் தான் போகிறாங்க. கேட்டால் விவசாய சங்கங்கள் பிரதிநிதிகள். கோயம்புத்தூரை சேர்ந்த சங்கங்களின் தலைவர்களும் தஞ்சாவூரை சேர்ந்த சங்கங்களின் தலைவர்களும் ஃபார்ச்சுனர் காரில் தான் ட்ராவல் பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் ஏதியா காசு? மத்திய அரசையும் மாநில அரசையும் மிரட்டியே சம்பளமாக கிம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் போராளிகள். 100க்கும் 200க்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போய் பிச்சை எடுக்கிறான் பார்த்தியா? அவனுக்காக குரல் கொடுக்குறேன்னு அவனுக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் இது என்னைக்கு தெரிய போகுது? இன்றைய இளைஞர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எதுக்கோ நம்ம ஹேஷ்டாக் போட்டு பிரச்சனை வெளி உலகத்துக்கு கொண்டு வரோம். 3 வேளை சோறு திங்கிறான், பீயா திங்கிறான். ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எல்லாம் பார்க்காதீங்க. என் மக்கள் 100 பேர் போய் 1000 பேர் போய் இன்னைக்கு பலாயிரம் பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் போராடுறான்? எதுக்காக? அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அது தேவை கிடையாது. அவன் பிரச்சனை என்ன? எல்லாரும் மத்திய அரசுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. லோக்கலில் வர நிர்வாகிகள், பிஜேபி நிர்வாகிகளோ ஏடிஎம்கே மந்திரிகளையோ கூப்பிட்டு கழுத்தில் துண்டை போட்டு, ஏய் இங்கே வாங்கடா, என்னடா பிரச்சனை உங்களுக்குன்னு கேள்வி கேளுங்க. என் ஆள் கஷ்டப்படுறானே, இதுக்கு ஒரு பதிலை சொல்லுன்னு இவனை பிடிச்சின்னா அவன் அங்கே பிடிப்பேன். வருவான்ல தாசில்தார், கலெக்டருன்னு எல்லா வண்டியும் மறைங்க. என்னையா பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? நீங்களாம் அதிகாரிகளா? விளக்கம் சொல்லையான்னு கேளுங்க. அவன் போய் அவன்
மாநில மத்திய அரசு மேலதிகாரிகளுக்கிட்ட ஒரு ரெக்கார்டு சப்மிட் பண்ணுவாள்ல. அப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வேடிக்கை பார்க்குறோம். 7 மணிக்கு மேலே பிக் பாஸ்லேயே உட்காந்துருக்கோம், டிவி தொடரில் இருக்கோம், அமேசான்லேயும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் நம்ம மெம்பர்ஷிப் ஆகி லேட்டஸ்ட் கில்மா படம் பார்த்துன்னு இருக்கோம். இதுதான் செய்கிறோம். என்னைக்கு திருந்த போகிறோம்? திருந்திங்கன்னா தான் வாழ்க்கையில் வளம் பெற முடியும். யாருக்குமே புத்தி இல்லையே. புத்தி இல்லாமல் தானே அடுத்தவனை காரி துப்புறோம், நம்மளுக்கு நம்மளே காரி துப்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைய மக்கள் போராட்டம்ங்கிறது நம்மளுடைய வாழ்வாதார போராட்டம். மத்திய மாநில அரசு பிரதிநிதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அடியேனின் ஒரு சிறு வேண்டுகோள், மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்குங்க. அவங்களுக்கு எதுவோ என்னன்னு காது கொடுத்து கேளுங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு ஒரு ரெக்கார்டை சிஸ்டமேட்டிக்காக ஃபைல் பண்ணிங்கனாலே போதும். ஒரு 100 ரெக்கார்டு, 500 ரெக்கார்டு, 1000 ரெக்கார்டுன்னு வரும்போது கண்டிப்பாக மனசாட்சி உள்ளவன் 10 பேரில் ஒரு 2 பேராவது அதிகாரிகள் இருப்பான். அது அரசாங்கத்திடம் முறையாக சொல்லுவான், இல்லை சட்டத்திட்டத்தை மாற்றி அமைப்பான். அவன் பொழைப்பை பார்க்கட்டுமையா. குளிர்லையும் மழையிலையும் பசியிலையும் நட்டப்பட்டு வாடி சாக வேண்டாம். இன்றைய இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ஃபார்மர்ஸ் பிரச்சனையை இது எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு பார்க்காதீங்க, மத்திய அரசுக்கு முறையாக கொண்டு போங்க. இந்த பிரச்சனை டெல்லியில் வலுப்பெறுது தான் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஒரு பெருசாலாம் தெரியல. நான் மிகப்பெரிய மோஸ்ட்லி நான் எல்லா டிஸ்ட்ரிக்டும் சுற்றி வந்துட்டேன். பாமர மக்களாக அவங்க கூட சர்வே எடுத்து பார்த்துட்டேன். அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே யாரும் எடுத்துக்கல. தயவு செஞ்சு படித்த அத்தனை குழந்தைகளும் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுங்க. தப்போ ரைட்டோ நம்ம மக்கள் போராடுறான், அவனுக்கு ஒரு ரெமிடி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஜல்லிக்கட்டுக்கு போராடணும்ல, ஜாதி மதம்லாம் பார்க்கலையே. யாரோ ஒரு அமைப்புக்கு எதிராக, நம்ம அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அமைப்புக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றுட்டோம்னு மாறு தட்டிக்கிட்டோமே, ஒரு மாட்டுக்காக மாறு தட்டிக்கிட்டோமே. நீங்கள் மனுஷன் வாடிக்கிட்டு இருக்கான்ல குளூரில், ஏதாவது செய்யுங்க. இன்றைய இளைஞர்கள் குரல் கொடுத்தால் மத்திய மாநில அரசு செவிசாய்க்கும். நம்ம மாநில அரசு அதோடைய ஏபிசிடிக்குள்ளே அதோடைய ரெக்கார்டு என்னென்னு இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு மத்திய அரசுக்கு இதுக்கு கொண்டு போங்க. விவசாயிகள் போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறணும். ஸோ அதே சமயத்தில் அதனுடைய உண்மைத்தன்மையை சரியாக இருந்தால் அதை அரசாங்கம் விளக்கணும். என்னடா இரு விதமாக பேசுகிறேன்னே நினைக்காதீங்க. நியாயமான போராட்டமாக இருந்தால் அந்த விவசாயிகள் போராட்டம் வெற்றி பெற வேண்டும். இவங்க போட்ட அந்த அரசு உத்தரவு உண்மையிலேயே சரியானதாக இருந்தால் இதை நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த ரெக்கார்டை எடுத்து மக்களுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும், ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். அப்போ தான் புரியும் நீங்கள் என்ன ஃபைல் பண்ணியிருக்கீங்க, என்ன என் மக்களுக்கு தெரியலன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ஸோ அதை விளக்குங்க. போராடி விவசாயிகள் சாகிறதை எந்த சூழ்நிலையிலும் நடுநிலைவாதிகள் விரும்பியதே இல்லை. நானும் அப்படித்தான். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம்.